வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். எப்படி நூல் கோர்த்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம அதை எப்படி ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன், அவங்க எப்படி தைக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எப்படி நூல் கோக்கிறது, எப்படி பாபின் சுற்றுறது, எப்படி பாபின் கேஸில் போடுறது, இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபஸ்ட்டு என்ன தைக்கலாம் அப்படிங்கிறது. அதுலேயே லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு பீஸ் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரைட்டாக அடிங்கன்னு. ஸ்ட்ரைட் லைன் இப்படி தைங்க, ஸ்கொயர் மாதிரி தைங்க, சர்க்கிளாக தைங்கன்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோலாம் அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோலையும் ஃபஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன். ஸ்ட்ரைட் லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ லென்த் உங்களால் எடுக்க முடியுதோ அவ்வளோ லென்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொடுங்க. இந்த ஸ்பீடை நம்ம இப்போ தான் நீங்கள் புதுசாக அடிக்கிறீங்கன்னா இதை குறைச்சிக்கங்க. அதை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எவ்வளோ வைக்கிறதுன்னு. 10 வச்சுக்கலாம், இல்லை 5 வச்சுக்கலாம், இல்லை நல்லா நமக்கு ஓரளவுக்கு ஓட்டை வருது அப்படின்னா நம்ம 20 கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தைக்கிறீங்கன்னா கம்மியாகவே வச்சுக்கோங்க, 10 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மைனஸ் பண்ணோம்னா அது குறையும், ப்ளஸ் பண்ணால் சேரும். அப்புறம் இதுலேயே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஊசி கீழே இருக்கணும்னா இதில் கீழே தான் மைனஸ் வரும். ஊசி மேலே வரோம்னா நம்ம இந்த ப்ளஸ் அழுத்து கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணோம்னா இது மேலே போயிடும். நம்ம தைச்சு நிறுத்தும் போது அப்போ ஊசி மேலே நிற்கும். இது கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே வந்துடும். இது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா இதை நீங்கள் நல்லா தைச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்ததான் வேறு ஷேப் என்னென்ன ஷேப் பண்ணுறதோ எல்லா ஷேப்பும் பண்ணுங்கள். ஸ்கொயரு, ஒரு கர்வு, நீங்கள் இதிலே மார்க்கர் மாதிரி வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி மார்க்கரில் கூட இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் சர்க்கிளோ ஸ்கொயரோ அதே லைனில் தைக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை மார்க்கர் இல்லைனாலும் ஸ்கெட்சில் பண்ணிக்கோங்க. இதில் ஜிக்ஜாக்கு, இந்த மாதிரி ஜிக்ஜாக் இந்த மாதிரி லைன்லாம் போட்டுட்டு அதில் தைச்சு பாருங்கள். ஓகேங்களா? தைச்சு கரெக்டாக இந்த கார்னரில் நிறுத்திட்டு திரும்ப டேர்ன் பண்ணி திரும்ப தைச்சு கார்னர் நிறுத்தி திரும்ப டேர்ன் பண்ணி தைச்சுக்கோங்க. கார்னர் கரெக்டாக நிறுத்தி கீழே இருக்கக்கூடிய அந்த டிஷ் சொல்லியிருந்தேன், அதில் காலில் தள்ளினீங்கன்னா இந்த லிஃப்ட் தூக்கும், இந்த பொட்டு திறக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் எப்படி அடிக்கணும் அப்படின்னா, சர்க்கிள் இது மேலேயே அந்த கரெக்டாக என்ன பண்ண 2 கையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு அப்படியே லைட்டாக டேர்ன் பண்ணணும். லைட்டாக திருப்பிக்கிட்டே தைக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக அந்த லைன் மேலே லைட்டாக திருப்பிக்கிட்டே தைச்சிக்கோங்க. உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பும் தைக்க வரும். இந்த கர்வும் நம்ம பழகணும். இதுவும் கொஞ்ச நாள் இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா வர வரைக்கும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜிக்ஸாக்கு நம்ம சிசரை இங்கே வைக்க தடவை வருங்க, பெயிண்ட் போகுது. அதனால் நமக்கு சின்ன சிசர் சின்ன கட்டராக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து லேஸ் ஜிக்ஸாக். இப்படி கரெக்டாக இந்த இடத்துல நிறுத்திட்டு அப்புறம் திருப்பி இப்படி எடுக்கணும். இது ஜிக்ஸாக். இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு ஷேப்பில் தோணுதோ நீங்கள் ஒரு பேப்பர்லேயும் பண்ணலாம், துணியிலையும் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாமே ஓரளவுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ்லேயும் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக என்ன பண்ணுறோம்னா, இதில் 1 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டு 1 இன்ச்சுக்கு வச்சுட்டு இது மேலே தையல் ஓட்டிட்டு வரணும். ஓகேங்களா? இது இப்படி ஓட்டி பழகுங்க. ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி இங்கே வரக்கூடிய 1 இன்ச்சுனா அதே அளவு உங்களுக்கு இங்கேயும் வரணும். 1 இன்ச்சு அளவு இங்கேயும் வரணும், ஈவனாக வரணும். இது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேஸ்ட் பிட்டு ஏதாவது இருந்ததுன்னா அதில் தைச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி தைக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி அதையும் அப்படி திருப்பிட்டோம்னா 1/2 இன்ச் ஃபோல்டு. இது மேக்ஸிமம் நம்ம saree ஓரம் அடிக்கிறதுக்கு, சுடிதாரில் கீழே டவுனில் அடிக்கிறதுக்கெல்லாம் இதே மாதிரி பண்ணணும். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறத இன்னைக்கு கிளாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.